ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி அம்மாவுக்கு தெரிஞ்சு அண்ட் தென் ராஜியை வந்து இப்போது டைவர்ஸ் பெட்டிஷன் வச்சு திட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அன்னபூர்ணி அம்மா மட்டும்தான் மல்லிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அரவிந்தும் கூட சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு அன்னபூர்ணி அம்மா மட்டும் இல்லாமல் அரவிந்தும் வந்துட்டு மல்லிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பார். ஏன்னா விஜய்க்கு நிறைய விதத்துலையும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது நிறைய இடத்துல வேலை வாங்கி கொடுக்கறது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரெஸ்யூம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது அண்ட் தென் அவரோட காசை வந்து விஜய்க்கு கொடுத்து இப்போத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் வந்து விஜய்க்கு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து இக்கட்டான நிலைமையில தள்ளப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் கிட்ட சொன்னாலும் எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. அண்ட் தென் அன்னபூர்ணி அம்மா கிட்டையும் கிடைக்காதுன்னு நினைக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாருமே ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கிட்ட ஷேர் பண்ணலாம். அவர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேருக்கு தெரியக்கூடாது. பட் ஆனால் இதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க என்ன எப்படின்னு கொண்டு போவாங்க அப்படின்னு தான் தெரியல. பட் ஆனால் வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரு ஹிண்டாக அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. கண்டிப்பாக ராஜினால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வீட்டில் போயிட்டு இருக்கு. மெயினாக வந்து இது நீடிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, எல்லா நாளுமே மல்லியோட ஃபேஸ் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது அண்ட் தென் வீட்டில் வந்து சந்தோஷமான நிலைமையில இல்லை. எப்போ யார் எது பேசினாலும் கடுகடுன்னு பேசுறது, மெயினாக விஜய் கிட்ட எரிஞ்சு விழுகிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணதான் செய்கிறாங்க. ஸோ அது டே பை டே இந்த வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ வெண்பாக்கு கூட டவுட்டு வரக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து அவங்களோட ஸ்கூல் மீட்டிங்கில் வந்து மல்லி கலந்துக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெண்பா பாப்பாவே வந்துட்டு மல்லி அம்மா கிட்ட பேசுவாங்க, ஏம்மா மீட்டிங் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டினியூ ஆக ஆக விஜய்க்கே கண்டிப்பாக டவுட் வந்து இது ஏதாவது ஒரு விஷயங்கள் மல்லிக்கு ஏதோ நடந்திருக்கு, அவளுக்கு தெரியாம நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒன்று வந்து அன்னபூர்ணி அம்மா, ரெண்டாவது விஜய் அண்ட் தென் மூணாவதா வந்து அரவிந்த். 3 பேருமே வந்து சப்போர்ட்டிவ் ஹெட்டா இருக்காங்க. ஸோ யாரு வந்து ஸ்ட்ராங்கா நிற்பாங்க இந்த விஷயத்துல அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.